ஜனாதிபதி அவர்கள் வந்து அவர்களுக்காக நீங்கள் வருகின்ற இந்த தேர்தலிலே உங்களது வாக்குகளை கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்க தயாராக இருக்கின்ற சாய்ந்த மருது மக்களே, உலமா பெருமக்களே, என் அன்பின் தாய்மார்களே, சகோதரிகளே, இலங்கை தற்பொழுது வளம் பெற்ற ஆரம்பித்துள்ளது. பொருளாதாரம் புத்துயிர் பெற்று வருகிறது. மக்களின் துன்பங்கள் துடைக்கப்பட்டு வருகின்றன. 2 வருடங்களில் எரிபொருள் விலை குறைந்துள்ளது. மின்சாரம் தடையின்றி கிடைக்கின்றது. வரிசை யுகம் முடிவுக்கு வந்துள்ளது. சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்று வருகிறது. பொருட்களின் விலைகள் ஒப்பீட்டளவில் குறைந்துள்ளது. கல்வி, சுகாதார துறைகள் மேம்பட்டு வளர்கின்றன. அப்போது இவர் பாரம் எடுக்கின்ற நேரத்திலே கேஸ் 7000 இருந்தது. தற்பொழுது 3650 ரூபாய். மண்ணெண்ணெய் 340 ரூபாய் இருந்தது. தற்பொழுது 202 ரூபாய். பெட்ரோல் 470 ரூபாய் இருந்தது. தற்பொழுது 332 ரூபாய். டீசல் 4600 ரூபாய் இருந்தது. 460 ரூபாய் இருந்தது. இப்போது 350 குறைந்து கொண்டே வருகிறது. பால்மா 1200 ரூபாய் இருந்தது. இப்பொழுது 910 ரூபாய். நெத்தலி கருவாடு 1600க்கு வித்தது. இப்பொழுது 820 ரூபாய். கோழி 1600 ரூபாய் இருந்தது. இப்பொழுது 1000 விட குறைந்து விட்டது. சீனி அப்போது 400 ரூபாய் இருந்தது. இப்போது 230 ரூபாய் குறைந்து கொண்டு வருகிறது. வெங்காயம் எவ்வளவு? 600 ரூபாய் இருந்தது. இப்போது 300 ரூபாய் குறைந்திருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு பொருட்களும், ஒவ்வொரு பாவனை பொருட்களும் குறைந்து இன்று மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை. நாங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு நோன்பு பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடினோம். ஹஜ் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடினோம். சித்திரை வருஷத்தை மக்கள் சந்தோஷமாக கொண்டாடினார்கள். பண்டிகை எல்லாம் அத்தனையும் அனைத்து மக்களும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள். கோவிடுக்கு பிறகு பங்குரோத்தாக இந்த நாடு அடைந்ததற்கு பிறகு இந்த தலைமகன் இந்த நாட்டை திருத்தி எடுத்து அவர்கள் தந்த அந்த பொருளாதார கொள்கையால் இன்று மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த நிலை தொடர வேண்டும். இந்த நிலை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டு, அன்பார்ந்தவர்களே, இப்போது எமது சகோதரர்கள் இன்று சஜித்துடன் இருக்கின்ற அந்த முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பானவர்களுடன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் ஷாஃபி அவர்களை அவமானப்படுத்தியவர் சன்ன ஜெயசுமன் அவர்கள். ஹலால் விவகாரத்தில் முன்னணியில் நின்றவர் சாம்பிக ரணவக்க அவர்கள். குர்நாகலிலே வீடுகள், முஸ்லிம்களது வீடுகள், பள்ளிவாசல்கள் எரித்த பொழுது அந்த காடையர்களை காப்பாற்றியவர் தயாசிரி ஜெயசேகர் அவர்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பின் தாய்மார்களே, வாலிப தோழர்களே, உங்களுக்கு தெரியுமா, ரிஷாட் படீதின் வந்தால் அவரிடம் கேளுங்கள். ஆனந்த சாகர தேரர் தான் ரிஷாட் அவர்கள் மீண்டும் மன்னாரில் குடியேற்றம் நடக்கின்ற பொழுது வில்பத்து காடுகளை இவர் அழிக்கிறார் என்று குரல் கொடுத்தவர் தான் ஆனந்த சாகர தேரர். ரிஷாடிடம் இன்னும் ஒன்று கேளுங்கள். மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்கா தான் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று அந்த சம்பவம் நடந்த பொழுது அவர்தான் ஆர்மி கமாண்டராக இருந்தார். ரிஷாதின் ஒரு சொந்தக்காரனை பிடித்து விட்டார்கள். ரிஷாத் கால் பண்றார், அமைச்சர் பேசுகிறேன், மேஜர் ஜெனரல் அவர்களே இவரை விடுங்கள் என்று. அவர் என்ன சொன்னார்? நீங்களும் ஒரு பயங்கரவாதி, உங்களையும் உள்ளுக்கெடுப்போம் என்று சொன்னவர் தான் இந்த மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க. இன்று சஜித்தின் வலது பக்கத்திலே மேஜர் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க பக்கத்தில் போய்
சகோதரர் தம்பி ரிஷாட் பாடியிலும் அவரத்தை இருக்கிறார். வந்தால் கேளுங்கள், வெக்கமில்லையா இவர்களுக்கு? எனவே முஸ்லிம் எமது கோவிட் மையத்துக்களை, குழந்தையின் மையத்துக்களை தாய்மார் தந்தையார் அழுகின்ற அந்த குரலிலே அவர்கள் அந்த சண்டாளர்கள் எரித்தார்கள். 330 அதிகமான சடலங்களை மையத்துக்களை எரித்தார்கள். அதற்கு காரணமாக இருந்தவர்தான் இந்த நாளக கொடஹேவா என்பவர் இன்று சஜித்துடன் இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களுடன் வெக்கமில்லையா? சகோதரர் ரவுஃப் ஹக்கீமும் இந்த ரிஷாட் பாடியினும் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த சஜித்துக்காக வாக்கு கேட்ட வருவது என்பதை நீங்கள் மனதில் நின்று பாருங்கள் என அன்பாய் கேட்டு. என்றால் எங்களது ஜனாதிபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், எங்களது அமைச்சர் எங்களது அலி சாப்ரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், எங்களது அத்தாவுல்லா அவர்கள் பேச வேண்டும். இவ்வாறு பலரும் பேச வேண்டிய காரணத்தினால் எனது பேச்சை சுருக்கி நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.